ஹாய் மக்களே, வெல்கம் டு சாரா ஃப்ரான்சிஸ் விலாக்ஸ். இப்போ என்னன்னா, நாங்கள் வந்து என் ஒய்ஃப் வந்து ரொம்ப வெயில் முடியல, இந்த மே மாதம் முடியல, ஏன்னா ஊட்டி கொடைக்கானல் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. நான் இருக்கிற இந்த பிஸி டைமில் வந்து நான் குடும்பத்தை எப்படி பார்க்குறேன்னு மக்களுக்கு தெரியல. அதான் சரி என்ன ஃபேமிலியோட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், வரியாடான்னு கேட்டால் வரேன்ட்டான் குரங்கு. இல்லை ஃபேமிலியாக வந்து போகிறாங்க, வண்டி வச்சு போகிறாங்க. என்னையும் கூப்பிட்டாங்க. ஓகே, பிஸி டைமில் நம்ம கொடைக்கானல் ஊட்டி ஏற்கனவே வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது. பிஸியா கம்முன்னு சார், அந்த மாதிரி சொல்லல சார். அதை நீயே இப்படி அசிங்கப்பத்தினால அது என்னாடி நான் அப்பா பிஸி தானே. என் பொண்ணு கூட வராங்க, எல்லாமே ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணி ஃபன் தான் போகிற வழியெல்லாம். இந்த கொடைக்கானல் சீரீஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஓகே, பயங்கரமாக இருக்குல்ல? பயங்கரமாக இருக்கும். சரி சொல்லு, பாய் சொல்லு, பாய், மீட் பண்ணலாம். அப்போவே கிளம்பிக்கு வந்து ஒரு 2 ஹவர் ஆகுதுங்க. இன்னமும் வண்டி வரல. என்னடினா வண்டி வந்துச்சா? வரலையே, வண்டி வரலம்மா. என் வண்டி நிற்குதுமா, பைக்கு. நம்ம போகிற வண்டி வரலம்மா. எவ்வளோ நேரம் தாங்க வெயிட் பண்ணுறது பாருங்கள். எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க மொத்தமாக. இதை பாருங்கள், 2 ஹவராக உட்காந்துறாங்க இந்தம்மா. எல்லா பேக்கையும் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு நான் அப்போவே சொன்னேன், கொஞ்சம் பொறுமையாக வந்துருக்கலான்னு சொன்னேன். கேட்டியா பேச்ச? நான் நியாயமாண்ணா அதெல்லாம் நோ சொல்ல. எவ்வளோ நேரம் வந்து நின்றுக்கிறது? கொடைக்கானல் போகிறதுக்குள்ளே காஞ்சிடும் போதுண்ணா மொத்தமாக. இவர் வந்து எங்கள் மாமா, எட்டி மாமா. ஆமாம், அவனை போய் சொல்லு மாமா. இங்கே பாருங்க, அங்கே பார்த்தீங்களா ரயில்வே கேட்டு கடமாமா, ரயில்வே கேட்டு கடமாமா. சிரிமாமா, ஒரு சிரிமாமா, ஒரு சிரிப்பு மாமா, ஒரு சிரிப்பு மாமா. பார்த்தீங்களா இல்லையா? பர்பி 2 போயிட்டு இருக்குது. 3 ஹவர் கழிச்சு வந்து 10 மணிக்கு ஏறினேன். மாமா கம்மிடு மாமா. என்ன மாமா இது வீடியோ பேச மாதிரி? பாரு, பாரு பாரு, 3 ஹவர் ஆச்சுங்க. நாங்களாம் கிளம்பி வந்து வெயிட் பண்ணோம். நம்ம இவர் நாங்கள் எவ்வளோ அழகாக பேசுகிறோம். இந்த மாதிரி பாட்டு பாடுறாங்க. இந்த இவர் தான் வந்து எங்கள் டிரைவர். இவரால் தான் வந்து கொஞ்சம் இதுவே ஆச்சு. 10 மணிக்கு வரேன்ட்டு 2 மணிக்கு வந்துடாமல. ஆனால் சாரி பார்த்து டிஸ்டர்பன்ஸ் இருந்தாமல. அவர் ஒரே வார்த்தை சாரின்ட்டாவல முடிஞ்சிச்சு கதை. என்னம்மா சாப்பிட போற சாரா? இப்போ என்ன சாப்பிட போறீங்க? ஃப்ரைட் ரைஸா? ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ். ஓகே ஓகே. என் பொண்ணு தூங்குது இப்போ. எங்கள் அக்கா, உனக்கு என்ன வேணும்? சிக்கன் ரைஸா பிரியாணியா? சிக்கன் ரைஸ். ஓகே தம்பி, உனக்குப்பா? சிக்கன் ரைஸ். ஓகே. ஆனால் ஹோட்டல் நாங்கள் மட்டும் தாங்கிறோம். இவங்க பேர் வந்து, உங்கள் பேர் என்ன நீங்கள் சொல்லுங்கள். நான் ரொம்ப கருப்பாக நினைக்கிறேங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், இன்னும் குளிக்கல. ஓகேங்களா? இல்லைங்க, நான் கேட்டது உங்கள் பேர் என்னன்னு கேட்டேங்க. பேர் அம்மு. அம்மு. இவங்க பேர் அம்மு. பார்த்தீங்களா? இவங்க வந்து எப்படின்னா எல்லாக்கிட்டே கம்மு மாதிரி ஒட்டிக்குவாங்க. அதனால தான் இவங்க பேர் அம்மு. எனக்கு எப்பவுமே அப்படிதான் இருந்தால் தான் பிடிக்கும். ஜாலியாக
பார்த்தீங்களா இல்லையா ஃபேஸ் கட் பார்த்தீங்களா இல்லை கீர்த்தி சுரேஷ் ஃபேஸ் கட் இருக்கா இல்லையா சாப்பிட்டா நல்லா இருக்கும். எப்படி இது சாப்பாடு வேற லெவல் அவுட்டு சுந்தரிக்காக இடியமாக சாப்பிட்டு வேற லெவலு. உடனே நீ வாய் வைக்கல வாய் உள்ள வச்சு வச்ச உடனே அப்படியே 5 வரல உள்ள போயிட்டு வெளியே வருது. ஆஹா வேற லெவல்.